அலியன்ஸ் ஒரு கதையை கேட்டுவோங்க. இவளை நான் இப்ப எனிமி எனக்கு தெரியுமா? நேத்து சாயங்காலம் 5:45 நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். பார்க்கவும் இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் குரூப்பில் ரெஸ்பான்ஸ் நல்லா மெசேஜ் பண்ணி போட்டுருந்தேன். அதே இது சரி, நான் அதை அப்படியே விட்டுட்டேன் மெசேஜ் டெலிட் பண்ணி. இன்னைக்கு காலையில் ஒரு மெசேஜ் கால் மீன்னு போட்டா எனக்கு கோவம். நான் நமக்கு தான் தெரியுமா? ஆமா, வேணும் தான் இருந்தேன், வேணும் தான் இருந்தேன். நம்ம ரெஸ்பான்ஸே பண்ணல. அதுக்கு சரி ஓகே சூப்பர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வச்சுட்டு போகிறோம். பார்த்துக்கோங்க. அப்போ அவங்க நம்ம மெசேஜை பார்க்காம குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணால் நம்ம பொறுத்து போகணும். நம்ம அவங்க பண்ணோன்னா உடனே ரிப்ளை பண்ணணும். அவங்க அப்படி ஒரு கணக்கு. இவன் எனக்கு நேத்து வாய்ஸ் மெசேஜ் போட்டான். எப்பவுமே நம்ம வந்து எப்பவும் ஃப்ரீயா இருக்க முடியுமா சொல்லுங்க? நான் பிஸியா இருந்தனால நான் அப்ப அதே சமயம் குரூப்ல மட்டும் எதுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தா? பாருங்க, குரூப்ல மட்டும் எதுக்கு மெசேஜ் பண்ண? மெசேஜ் சத்தியமா பார்க்கல. பாருங்க, அப்பவே டெலிட் ஃபார் எவரிவன் கொடுத்துட்டான். ஆமா, பெண்ணோட ஈகோவே எப்படி இருக்கும், ஆம்பளோட ஈகோ எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. பேச்ச கேளுங்களே. அது பொண்ணோட பேச்ச, உனக்க பேச்ச கேட்க முடியாது. இப்படி உங்க கேங்ல அப்படி ஏதாச்சும் ஃப்ரெண்ட் இருந்தா கமெண்ட்.